உங்கள் சிந்தனைக்கு சபை என்பது பிதாவின் அனாதி திட்டத்தில் உருவானது. அதன் விளைவாகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய பாடுகள் மரணங்கள் மூலமாக சபை உருவாக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகில் ஊற்றப்பட்ட பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்டது. Church was eternally with God. Church was foundationally with Christ. Church was historically with the Holy Spirit. இந்த காணொளியில் அப்படி உருவாக்கப்பட்ட சபையின் 3 பிரதான நோக்கங்களை பற்றிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இந்த 3 பிரதான நோக்கங்களை சபை நிறைவேற்றும் பொழுதுதான் பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் நிறைவேறும். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய செய்தியை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் முதலாக கேட்பீர்கள் என்றால், இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக சபையை பற்றியுள்ள சில அடிப்படை உபதேசங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆரிஜின் ஆஃப் தி சர்ச், சபை எங்கே ஆரம்பித்தது, தி டாக்ட்ரின் ஆஃப் தி சர்ச், சபையுடைய உபதேசங்கள் என்ன என்பதை குறித்து 2 காணொளிகள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சபை என்பது தேவனுடைய அனாதி திட்டத்தில் உள்ள ஒரு காரியம். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு இயேசு என்கிற பெயரில் அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய பாடுகள் மரணங்கள் மூலமாக ஒரு சபையை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததுதான் இந்த சபை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அபிஷியலா சபை என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது, துவங்கப்பட்டது என்றால், பெந்தேகோஸ்து நாளில் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றுதான் சபை முதலில் தொடங்கியது, ஆரம்பிக்கப்பட்டது. இன்னாகுரேஷன் டே எதுனா அந்த பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நிகழ்வில் இருந்துதான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. எனவே சபையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவிய தேவன் என்று 3 பேரும் இணைந்த ஒரு காரியமாக சபை காணப்படுகின்றது. இன்றைய நாளில் நாம் சிந்திக்க போகிற, தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், த பர்பஸ் ஆஃப் த சர்ச். அதாவது சபையுடைய நோக்கம் என்றால் என்ன, சபையுடைய காரியங்கள், சபையுடைய கடமைகள் என்றால் என்ன என்பதை குறித்து இப்பொழுது சற்று சுருக்கமாக பார்க்கலாம். சபைக்கு 3 மிகப்பெரிய கடமைகள் இருப்பதாக வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். 3 ஆப்ளிகேஷன், அது ஆப்ளிகேஷன் என்று சொல்லலாம், மினிஸ்ட்ரி என்று சொல்லலாம், நோக்கங்கள் என்று சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சபைக்கு மிகப்பெரிய 3 நோக்கங்கள், கடமைகள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், சபை கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை, கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஊழியம், கடவுளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்று முதல் கடமை. அடுத்தது த மினிஸ்ட்ரி டு த பிலீவர்ஸ். சபை விசுவாசிகளுக்கென்று ஒரு சில கடமைகளை சபை நிறைவேற்ற வேண்டும், தன் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய நோக்கத்தை சபை என்பது விசுவாசிகள் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக த மினிஸ்ட்ரி டு த வேர்ல்டு. இந்த உலகத்திற்கும் சபை கடமைப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு சபை செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் உண்டு என்று 3 வகையாக த மினிஸ்ட்ரி டு த காட், மினிஸ்ட்ரி டு த சர்ச், மினிஸ்ட்ரி டு த வேர்ல்டு என்று சபையுடைய கடமைகளை 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், மினிஸ்ட்ரி டு த காட். சபை கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை. சபையை உருவாக்கியோர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சபை இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சபையாக இருந்தாலும் அந்த சபை கடவுளுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை ஒன்று உண்டு. அந்த கடமை என்னவென்றால், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை எழுப்ப வேண்டும். டு எக்ஸால்ட் God, தேவனை துதிக்கக்கூடிய,
தனி நபராகவும் குழுவாகவும் சபையாகவும் ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை சபை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சகம் என்னவென்றால், நித்தியத்தில் வந்து தேவ தூதர்கள் கடவுளை ஆராதித்த போது அதன் மேல் பொறாமைப்பட்டு கலகம் செய்தவன் தான் இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிற லூசிபர். எனவே சாத்தான் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆராதனை. சாத்தான் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் மீது தனிப்பட்ட ஒரு கவனத்தை செலுத்துகிறான். தேவனுக்கு போக வேண்டிய அந்த துதியும் கனத்தையும் சாத்தான் எடுத்துக் கொள்கிறான். எனவே சபையினுடைய மிக முக்கியமான கடமை என்னவென்றால், தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, அவரை உயர்த்தக்கூடிய, அவரை போற்றக்கூடிய, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்ட மக்களை சபை எழுப்ப வேண்டும். அதுதான் சபை கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு துதிக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தை சபை உருவாக்க வேண்டும். மெயின் பர்பஸ் என்ன? அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜனத்தை சபை உருவாக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கக்கூடிய ஒரு குரூப்பை அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் காலை எழுந்தது முதல் இரவு தூங்க போகிற நேரம் வரைக்கும் மனதளவிலும் செயலளவிலும் துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விசுவாச கூட்டத்தை சபை எழுப்ப வேண்டியது தேவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாகும். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது சமாரிய பெண்ணிடம் சொன்ன காரியம் என்னவென்றால், யோவான் 4வது அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காரியம் வந்துவிட்டது. அப்படி தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் உலகெங்கிலும் தோன்றிவிட்டார்கள். இது எதனால் வந்த காரியம் என்னவென்றால், சபையினால் வந்த காரியம். சபை உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் உலகெங்கும் தோன்றிவிட்டார்கள். இதுதான் சபையினுடைய மிக முக்கியமான பிரதானமான நோக்கம். இந்த நோக்கத்தை சபை செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டும். மெயின் பர்பஸ் என்ன? ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை சபை எழுப்ப வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது கொலோசியர் 3:16 பார்க்கும் பொழுது பவுல் இப்படி சொல்கிறார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். ஒரு பாடக்கூடிய, ஒரு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மக்களை நாம் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசிகளை நாம் எழுப்ப வேண்டும் என்பதுதான் சபையினுடைய மிகவும் பிரதானமான நோக்கம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை சபை உருவாக்க வேண்டும். அந்தகாரம் நிறைந்த அந்த உலகத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்பதுதான் சபை தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியமாக நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுனா, the ministry to the God எதுனா, to raise a group of people to worship the God, to adore the God. இதுதான் தேவனுக்கு சபை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊழியம். இப்படி ஒரு கூட்ட மக்களை, ஆராதிக்கக்கூடிய மக்களை எழுப்புவதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5:31 படி உலக மக்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளக்கூடிய
ஒரு இரட்சகராக, ஒரு அதிபதியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியை நாம் அவரை பற்றி துதிப்பதன் மூலம் இந்த உலகுக்கு அறிவிக்கிற ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் ஆராதிப்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார் என்கிற காரியத்தை நம் மூலமாக உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக the purpose of the church அடுத்த பகுதி என்னவென்றால், விசுவாசிகளை பக்தி விருத்திக்கு நேராக நடத்த வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் the ministry to the believers to edify the church. சபையை பக்தி விருத்திக்கு நேராக நடத்துவது சபையினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. அதாவது விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு சபைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால், எபேசிய பட்டணத்துக்கு பவுல் எழுதிய கடிதம் 4வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசிகளை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அவர்களை பூரண புருஷராக மாற்ற வேண்டும். எளிமையான முறையில் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக கிறிஸ்துவனுடைய அன்பு, பரிசுத்தம், நேர்மை, உண்மை, தாழ்மை, இந்த குணங்களின் அடிப்படையில் இந்த குணங்களுக்கு சமமாக இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்கின்ற வகையில் விசுவாசிகளை நாம் நடத்த வேண்டும். கிறிஸ்துவை போல் மாறக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த ஓட்டத்தில் விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இது ஆங்கிலத்தில் சான்டிபிகேஷன் என்று சொல்வார்கள். பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தக்கூடிய மிகப்பெரிய அந்த பொறுப்பு தான் எடிபிகேஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பண்பில் வளர செய்கிறோமோ, கிறிஸ்துவின் தாழ்மையில் வளர செய்கிறோமோ, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் வளர செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த விசுவாசி உலகத்தில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முடியும். சாட்சி இல்லாத ஜீவியத்தினால் கிறிஸ்தவத்துக்கு எந்த பலனும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு விசுவாசியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்துவிட்டால் அதனால் தேசத்திற்கும் சபைக்கும் அவனுக்கும் எந்த பயனும் கிடையாது. எனவே ஒரு சபையுடைய மிகப்பெரிய முக்கியமான பணி என்னவென்றால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு விசுவாசியை வளர்த்து விட வேண்டும். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் கூட நாம் பார்க்கலாம். கொலோசிய பட்டணத்துக்கு பவுல் எழுதிய கடிதத்தினுடைய 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது இன்னும் இது தெளிவாக பவுலடிகள் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும், யாராயிருந்தாலும், பணக்காரனாயிருந்தாலும், ஏழையாயிருந்தாலும், படிப்பறிவு உள்ளவனாயிருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவனாயிருந்தாலும், பேதையாயிருந்தாலும், ஞானியாயிருந்தால், யாராக இருந்தாலும் அவனை ஒரு முதிர்ச்சி அடைந்த மெச்சூர்டு கிறிஸ்டியனாக மாற்றுவதுதான் சபையினுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று. அவன் ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தையை போல் இராமல் ஒரு வளர்ச்சி அடைந்த விசுவாசியாக ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் சபையில் அவன் இருக்க வேண்டும். அந்த கடமையை செய்ய சபை கடமைப்பட்டிருக்கிறது. The purpose of the churchல மிக முக்கியமான பணிகளில் ஒன்று விசுவாசிகளை பக்தி விருத்தியில் வளர்க்க வேண்டும். அது எந்த மாதிரி பக்தி விருத்தியில்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றபடி அந்த மிகப்பெரிய அந்த பாவிக்குரிய ஓட்டத்தில் விசுவாசியை நடத்த வேண்டும். ஒரு விசுவாசியை பணக்காரனாகவோ செல்வந்தனாகவோ மிக பிரபலியமான நபராகவோ ஆற்றுவது கிறிஸ்தவத்தினுடைய வேலை அல்ல, அது வேதத்தினுடைய வேலை அல்ல, அது சபையினுடைய கடமையும் அல்ல. ஒரு விசுவாசியை ஆண்டவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதா நடத்துவதுதான் ஒரு சபையினுடைய முக்கியமான வேலை. அதோடு முடிந்து விடாமல் இன்னொரு பகுதியின் ஒரு சபைக்கு இருக்கிறது. என்னவென்றால் 4:12 பார்க்கும்போது,
சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் அவனை பயிற்சிக்க வேண்டும்ங்கிற வார்த்தையை பார்க்கலாம். ஒரு விசுவாசியை நல்ல பக்தி உள்ள சிறந்த விசுவாசியாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவனை சுவிசேஷ ஊழியத்தினுடைய காரியங்களில் அவனை பயிற்சிவிக்க வேண்டும், அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அந்த ஊழியத்தில் அவனை நடத்த வேண்டும். அதுவும் முக்கியமான காரியம். அப்படி இல்லாவிட்டால் அந்த விசுவாசி தனக்குத்தானே கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல மாறிவிடுவான். ஒரு விசுவாசி பக்தி விருத்திக்கு நேராக நடத்தி அவனுக்கு ஊழியத்தில் பயிற்சி கொடுப்பதும் அந்த பக்தி விருத்தியுடைய அதர் சைட் ஆஃப் த காயின். எனவே சபை நிறைவேற்ற வேண்டிய இரண்டாவது கடமை என்னவென்றால், ஒரு விசுவாசியை கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அவனை வளர்த்து ஊழியத்தில் அவனை ஈடுபடுத்தி ஊழியத்தில் அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக the purpose of the church என்று பார்க்கும் பொழுது, உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. The obligation to the world, the commitment to the world. சபை உலகத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறது. என்ன கடமைப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுகள் பட்டு மரித்து அவருடைய பாடுகள் இரத்தத்தின் மூலமாக உலகத்திற்கு மிகப்பெரிய மீட்பு இருக்கிறது என்கிற செய்தியும், அவர் திரும்ப நியாயந்தீர்க்க வரப்போகிறார் என்கிற செய்தியும் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக ஒரு கட்டளையாக அங்கிருந்த சீசர்களும் சொன்னதாக பார்க்கலாம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டுங்கிற கட்டளையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையை ஆதி திருச்சபை மக்கள் சரியானபடி செய்தபடியினாலே கர்த்தர் சபையிலே அனுதினமும் ஆத்துமாக்களை சேர்த்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 பார்க்கலாம். அப்படி என்றால் ஆதி திருச்சபை இந்த பிரதான கட்டளையை 100% நிறைவேற்றியது. அவர்கள் வாழ்ந்த காலங்களில் உள்ள சகல தேசங்களுக்கும் இந்த நற்செய்தியை பரப்பினார்கள், கொண்டு சென்றார்கள். அதன் விளைவாக உலகெங்கும் சபைகள் உருவாக்கப்பட்டது. எனவே நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. நற்செய்தி பணியை லோக்கலோடு முடித்து விடக்கூடாது. நற்செய்தி பணியை தாங்கள் இருக்கும் இடத்திலும் செய்ய வேண்டும். வெளி இடங்களிலும் நற்செய்தி பணியை பரப்புவதற்கு முயற்சிக்க வேண்டும். லோக்கல் அளவிலும் செய்ய வேண்டும், குளோபல் அளவிலும் செய்ய வேண்டும். சில சபைகள் நற்செய்தி பணியை தங்கள் இருக்கிற இடங்களில் மட்டும் செய்து திருப்தி அடைந்து விடுவார்கள். அது அப்படி அல்ல. தங்களால் போக முடியாத இடங்களுக்கு போக முடிந்தவர்களுக்கு சபை உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் மிஷனரி பணி என்று சொல்வார்கள். எனவே சபை என்பது மிஷனரி பணியும் தாங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. இதில் அந்த நற்செய்தி பணி என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் 3 வகையான டைப்பை பார்க்கலாம். பவுலடிகள் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தீமோத்தேயு ஒரு தலைவனாக உருவான அந்த காலகட்டத்தில் அவருக்கும் போல் என்ன சொல்கிறார் என்றால், நீ தீங்கு அனுபவித்து சுவிசேஷ பணியினுடைய வேலையை செய் என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:4. அப்படி என்றால் ஒரு தலைவனும் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 3:15 பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை குறித்து யாராவது கேட்டால் அந்த நம்பிக்கை குறித்து மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு நற்செய்தி பணியை சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில். அடுத்ததாக சபையாகவும் நற்செய்தி பணியை செய்ய வேண்டுங்கிற காரியத்தை பேதுரு தன்னுடைய கடிதத்தில் விளக்கி இருக்கிறார். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
இதில் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணிய காரியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய கூட்டம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய காரியங்களை அறிவிக்கிற ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பார்க்கிறோம். எனவே சபையினுடைய மிக முக்கியமான கடமைகளில் உலகத்திற்கு நற்செய்தி பணியை அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே சபையினுடைய கடமைகள், பொறுப்பு என்று பார்க்கும் பொழுது, சபை கடவுளுக்கு கடமைப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறது, உலகத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறது. மினிஸ்ட்ரி டு காட், மினிஸ்ட்ரி டு பிலீவர், மினிஸ்ட்ரி டு தி வேர்ல்டு. ஒரு சபை என்பது இந்த மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி நடத்தப்பட வேண்டும். வெறுமனே ஆராதனை மட்டும் முக்கியப்படுத்தி வேத வசனங்களையும் உபதேசங்களையும் புறக்கணித்தால் அந்த சபை ஒரு சாரமற்ற சபையாக, ஒரு தேக்க நிலை அடைந்த சபையாக காணப்படும். அடுத்ததாக, சபை என்பது வெறும் உபதேசங்களை மட்டும் அதிகமாக போதித்து ஆராதனை முக்கியப்படுத்தாமல் இருந்தால் அந்த சபை உற்சாகம் இல்லாத ஒரு சபையாக காணப்படும். சில சபைகள் வெறும் மிஷனரி ஊழியங்களை மட்டுமே போக்கஸ் பண்ற அமைப்பாக காணப்படும். அதுவும் தவறான ஒரு பார்வை. ஒரு சபை என்பது இந்த மூன்று காரியங்களை இணைத்து பேலன்ஸ் பண்ணி ஆராதிக்கக்கூடிய சபையாகவும், உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சபையாகவும், சபை விசுவாசிகளை பக்தி விருத்திக்கு நேராக நடத்தக்கூடிய சபையாகவும், இந்த மூன்றிலும் இணைந்து செயல்படக்கூடிய சபையாக காணப்பட வேண்டும். அதுவே ஒரு ஐடியல் சர்ச் என்று சொல்லலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.